Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th physics weekly test 4 கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் physics, chemistry, biology, pure science ஸ்டூடண்ட்ஸ்க்கு botany and zoology பாத்தீங்கன்னா weekly test வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட் 1 ல இருந்து 3 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? வீக்லி டெஸ்ட் 1 2 3 இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த வீடியோஸை பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்ல வீக்லி டெஸ்ட்னு இருக்கும். சரிங்களா? அதை வந்து செக் பண்ணி பாருங்க. அதில் நம்ம இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? வீக்லி டெஸ்ட்டு 4க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 2லேருந்து நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து மிட்டமிக் எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி அல்லது குவார்ட்டர்லி பப்ளிக் எக்ஸாம்ஸு எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி இது எல்லாமே படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு 7 2 மார்க்ஸு, ஒரு 4 3 மார்க்ஸு அல்லது 3 3 மார்க்ஸு, 5 மார்க்ஸ் ஒரு 4 இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே படித்தாலும் சரி அல்லது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் சரி அதை வந்து கண்டினியூவாக பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக அப்டேட் தான் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் வந்து முடிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. சரிங்களா? நமக்கு மிட்டமுக்கான போர்ஷன் ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 2 3 இந்த 3 சாப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ சாப்டர் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு, 2 இன்னையோட கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இதில் புக் பேக் இருக்குது, இன்டீரியர் இருக்குது. சரிங்களா? அதனால் பயப்படாமல் இது எல்லாமே படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் என்னென்னோ அது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, அதை வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பயாலஜிக்குமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். சரிங்களா? அது எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே படிக்கிறீங்களா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்களா? இங்கே சொல்லலனாலும் நம்ம அப்டேட் பண்ண ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கும் கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிட்டு தான் ஃபில் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ சாப்டர் 2ல் இது 2 மார்க்ஸு. ஸோ சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய பேலன்ஸ் 2 மார்க்ஸ் அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா. சரிங்களா? கிர்ச்சாஃபோட முதல் விதி பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் லா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூலின் வெப்ப விதி. சரிங்களா? ஜூல் லா ஆஃப் ஹீட்டிங்கு, சூடேற்றும் கன்பியாக பயன்படும் தனிமத்தின் பண்புகள். சரிங்களா? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அஸ் ஹீட்டிங் எலமெண்ட். அதே போல் இன்றைக்கி வந்து 1 மார்க் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். பயோசுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி தமிழ் மீடியம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் குவிஸ் இருக்குது 8:30க்கு. சரிங்களா? 8:30க்கு வந்து என்ன பண்ணுறேங்க, ரெடி ஆகிடுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம லிங்க்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ புக் பேக் கொஷின் தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு புக் பேக்கு. நீங்கள் எந்தளவுக்கு கலந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் கொஷின் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் பயாலஜியில் 1 மார்க்ஸ், இன்டீரியர் 1 மார்க்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம், குயிஸாகவே கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 10 to 20 மினிட்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீபெக் விளைவு. சரிங்களா? சீபெக் எஃபெக்ட்டு, பெல்டியர் விளைவு, பெல்டியர் எஃபெக்ட்டு, தாம்சன் எஃபெக்ட். சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பில் மின்கலங்கள் பற்றி குறிப்பிடுக, எலக்ட்ரிக்கல் செல்ஸ் அண்ட் பேரலில். அதுக்கடுத்து மின்னழுத்தமானியின் தத்துவம். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து தாம்சன் விளைவு விளக்கு எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 and 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வீஸ்டன் சமணச்சுற்று சமன்செய் நிலைக்கான நிபந்தனை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இருமின்களின் மின்னியக்கு விசைகள் எவ்வாறு ஒப்பிடுவாய், ஹவ் இஎம்எஃப் ஆஃப் 2 செல் கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். அதுக்கடுத்து மீட்டர் சமணச்சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்குக, எக்ஸ்பிளைன் த டிட்டர்மினன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். சரிங்களா? இதெல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இதெல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வீக்லி டெஸ்ட் 4க்கான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.